श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवम् तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमस्सदसे नमस्सदसस्पतये नमस्सखीनां पुरोकानां चक्षुषे நமோ திவி நம பிருத்திவே நமः. சங்கர தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். லலிதா சகஸ்ரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். 975வது நாமாவளி பூர்வஜா. பிந்து தர்ப்பண சந்துஷ்டா பூர்வஜா திரிபுராம்பிகா. பூர்வம்னா முன்னாடின்னு அர்த்தம், ஜான்னா தோன்றியவள் அப்படின்னு. இது ஒரு நாமாவளி நமக்கு என்ன தோன்றது அப்படின்னா, இந்த பொருள்ல முதலில் உதித்தவள், எல்லாருக்கும் முன்னாடி இருக்கக்கூடியவ, அவள்லேருந்து தான் எல்லாமே, பூத்தவளே போனம் 14ன்னு சொல்லுவார். அதனால அவள்கிட்டேருந்து தான் எல்லாம் தோன்றியது அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆனா இந்த லலிதா சகஸ்ரநாமம் ஒரு சமய நோக்குல பார்த்தோம்னா, இந்த பூர்வஜா அப்படிங்கிறது ஜேஷ்டா தேவின்னு ஒரு சுவாமி. அது தமிழ்ல சொல்ற போது என்ன சொல்லுவாங்கன்னா, மூத்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. மூத்த தேவி, மூதேவி அப்படின்லாம் அவளுக்கு பேர் இருக்கு. அதாவது சோழர்கள் காலகட்டத்துல எங்கு பார்த்தாலுமே இந்த சிவபெருமானுக்கு அமைக்கக்கூடிய கோயில்கள்ல பாத்தீங்கன்னா, இந்த ஜேஷ்டாதேவி, இன்னைக்கு லக்ஷ்மி இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே ஜேஷ்டாதேவின்னு ஒரு சுவாமியை வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க. அந்த வழிபாடு ஒரு தனி சமயமாவே இருந்திருக்கு. அந்த வழிபாட்டு சமயத்தின் கடவுள் தான் இந்த பூர்வஜாங்கிறவ. இந்த தேவதை எதுக்கு பயன்படுத்தியிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசர்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தூக்கமே இருக்காது. ஏன்னா பிரச்சனை அப்படி, எந்த நேரத்திலையும் எதிரி ஒத்தனோட ஒத்தன் கவுப்பான், சண்டை போட்டுக்கும், உயிரே போயிடும், யுத்தம் தான், வலு உள்ளது வாழும், அந்த மாதிரி ஒரு நிலை. அதே மாதிரி எதிரியோட மாத்திரம் இல்லாம கூட இருக்கிறவன் ஏதாவது துரோகத்தை பண்ணி விடுவான். அதனால எப்பவுமே ஒரு மனிதனால விழிப்புணர்வோட இருக்கிறது அப்படின்னு நினைச்சு பயந்து பயந்து மக்களை நினைச்சு மற்ற விஷயங்கள் கவலைப்பட்டா என்ன ஆகும் அப்படின்னா, மன்னர்களுக்கு தூக்கமே போயிடும். இது ஒரு 4 பேர் தூங்க மாட்டான், போகி தூங்க மாட்டான், ஏதாவது மகிழ்ச்சியான காரியங்கள்ல தன்னை செலுத்திக்குவான். யோகி தூங்க மாட்டான், 24 மணி நேரம் ஜபம் பண்ணுவான். இரவு நேரத்துல மிகப்பெரிய அமைதி இருக்கிறதுனால யோகி தூங்க மாட்டான். ரோகி தூங்க மாட்டான், ராத்திரி முழுக்க இருமிண்டு ஏதோ ஒரு ரோகம், உடலினால் பாதிக்கப்பட்டவர்கள். இந்த ரோகிங்கிறவ அந்த காலத்துல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுத்தம் அடிக்கடி நடக்கும், அதுல கை போனவன் கால் போனவன் பாதிக்கப்பட்டவன், அதனால இருக்கிறவனுக்கு பல நாள் தூக்கம் இருக்காது. ராஜாவுக்கு யுத்தத்துல ஜெயிக்கணும்னு தூக்கம் இருக்காது. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தூக்கமின்மை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, தூக்கம்ங்கிறது மறுநாளைக்கு உண்டான ஆற்றலை சேமித்து தருகிற ஒரு செயல். தொடர்ந்து ஒரு நாள் தூங்கலை அப்படின்னா மறுநாள் காலம்புற அந்த இயக்க ஆற்றல் குறைந்து விடும் சரீரத்துல. அதனால மறுநாளைக்கான சேமித்து தருகிற ஒரு ஆற்றல், அந்த தூக்கத்தை ஒரு மிகப்பெரிய நித்ரா தேவின்னு சொல்லுவான். ராத்திரி சூக்தம் இதுல எல்லாம் இந்த தேவதையை பத்தி குறிப்பு வருது, இந்த பூர்வஜா அப்படிங்கிற அம்பாளை பத்தி. இப்ப என்ன பண்ணுவா அப்படின்னா, ஒரு ஆழ்ந்த உறக்கத்தை தருவா. அதே சமயத்துல அந்த நேரத்துலதான் நம்ம உடல் என்ன பண்ணோம்னா, மறுநாளைக்கு உண்டான விஷயங்களை, மலத்தை வெளியில தள்ளும், உணவை மலமாக்கி வெளியில தள்ளுறதுக்கு முயற்சியாகும், ஆற்றல் ஆக்கி சேமிச்சு வைக்கும். நம்ம உடம்புக்குள்ளேயே இதெல்லாம் நடக்கிறது தூங்கும் போது. அதனால தூங்கி எழுந்திருந்தால் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது, ஒரு சோர்வு களையப்படுகிறது. அந்த மாதிரி ஒரு புத்துணர்ச்சியையும் ஒரு ஆற்றலையும் தரக்கூடிய ஒரு தேவதை. அது பிற்காலத்துல என்ன பண்ணிவிட்டா, அது ஏதோ வறுமையை தரக்கூடிய ஒரு தேவதை அப்படின்னு சொல்லி அது மேல ஒரு தவறான கண்ணோட்டம் வந்துருது. ஒரு காலத்துல ஓஹோன்னு இருந்தது, இன்னொரு காலத்துல வழங்கி போறது உண்டு.
அது எல்லா காலத்துலயுமே நடக்கும். இப்ப நம்ம ஒரு உதாரணம் பாருங்க. அந்த காலத்துல எல்லாம் போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு ஃபிலிம் இருக்கும். இன்னைக்கு ஃபிலிம்னா என்னன்னு கேட்பாப்புல இருக்கு. அந்த அளவுக்கு வந்துருது. அதெல்லாம் இல்லாமலே நம்ம பார்க்கிறோம். டிவி பார்க்கறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்த காலத்துல செல்லுலயே வந்துருச்சு. அந்த மாதிரி இந்த ஜேஷ்டாதேவிங்கிறவ ஒரு காலத்துல மன்னர்களால் போற்றப்பட்ட மிகப்பெரிய தேவதை. அவதான் பூர்வஜா. சில கோயில்கள்ல பாத்தீங்கன்னா இன்னும் இருக்கு பூர்வஜா. இந்த பூர்வஜாங்கிறது தான் அவளுக்கு பேரு. அது முதலில் உதித்த அப்படின்னா ஜேஷ்ட புத்திரன் சொல்றேன். அந்த விஷயத்துல மூதேவி அப்படின்னு சொன்னாலும் அந்த விஷயம். இது வந்து அற்புதமான ஒரு தேவதை. இது பிற்காலத்துல என்னாச்சுன்னா இந்த போர்கள் வந்து குறைஞ்சு போச்சு. மனிதன் வந்து போராற்றலை விட்டு அமைதியை நாடத் தொடங்கினான். அதுல இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நம்ம அறிவியல் யுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து போர் வந்து நமக்கு முக்கியமா இல்லை அவ்வளவு தூரம். பெரும்பாலும் அறிவியல் சார்ந்த படைப்புகள், செல்வம் சார்ந்த படைப்புகள், போக்கியம் முதல்ல மாதிரி இருந்த யுத்தம்லாம் இப்ப இல்லை. அதனால இந்த தேவதையினுடைய வழிபாடு குறைஞ்சு போச்சு. இருந்தாலும் இந்த தேவதையினுடைய ஆக்கம், அது தேவதை தானே. அது அழியவே அழியாது என்னைக்கா இருந்தாலும். இன்னைக்கும் அது கோயில்கள்ல சில இடங்கள்ல இருக்கும். இதோட அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா 2-3 தேவதை பக்கத்துல இருக்கும். ஒரு சேர்ல உட்காந்துருக்கா மாதிரி இதை போடுவா. இது பக்கத்துல பன்றி முகத்தோட இல்ல எருமை முகத்தோட 2 விதமா ஒரு அமைச்சர் மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்துருக்கா மாதிரி இருக்கும். இந்த அம்மா கால்களை அகட்டி இருக்கா மாதிரி இருக்கும். பெரிய வயிறு உடையதா இருக்கும் இந்த தேவதை. சில இடங்கள்ல விளக்கமாறு போட்டிருப்போம் அது பக்கத்துல. அது தூய்மை செய்யக்கூடியது அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து இது தூய்மையின் குறியீடு. அது இந்த அம்மா தான் தூக்கத்தினுடைய குறியீடு. இது வந்து மிகப்பெரிய நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு தேவதை. இந்த தேவதையும் மன்னர்கள் வந்து இவ்வளவு சங்கடத்திலையும் தூங்கி ஏந்திருக்கணுமோ இல்லையோ, சரியாக தூக்கத்தை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருப்பவன் மனக்கட்டுப்பாடு உடையவன் அர்த்தம். நல்ல மனக்கட்டுப்பாடை தரக்கூடிய ஒரு அற்புதமான தேவதை இந்த பூர்வஜா. என்னன்னு கேட்டா, ஒரு மனிதன் தான் நினைச்ச நேரத்துல தூங்க முடியாது, தான் நினைச்ச நேரத்துல முழிச்சுக்க முடியாது. அதுக்காக தான் அலாரம் வைக்கிற பழக்கம்லாம் வச்சிருக்கோம் நம்ம. அர்ஜுனன் இருக்கானோ இல்லையோ மகாபாரதத்துல, அவன் போர்க்களத்துல கூட தூங்கி விழிக்கக்கூடிய பண்புகளை பெற்றவனாம். அதனால அந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுத்துக்க முடியுமானோ. என்னன்னா அவ்வளவு ரொம்ப சஞ்சலமான இடங்கள்ல கூட 2 நிமிஷம் அவன் தூங்கணும்னா அவன் தூங்கலாம். அதே மாதிரி 2 நிமிஷம் கழிச்சு ஏன் நம்மளால முடியும் தூங்க முடியும், ஆனா ஏந்திருக்க முடியாது கரெக்டா சொன்ன டயத்துக்கு. அது மாதிரி அவன் ஏந்திரிப்பானான். அந்த மாதிரி ஒரு பயிற்சி, அவ்வளவு பெரிய விஷயம் இந்த தூக்கம். அந்த தேவதை அதை அனுகிரகம் பண்ணக்கூடியது. தூக்கம்ங்கிறது அதனுடைய மறைவில் இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியத்திற்கு உண்டான வித்து. அதுதான் இந்த பூர்வஜா அப்படிங்கிற நாமாவளியில சொல்றா. லலிதா சகஸ்ரநாமம் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லியிருக்கு. குறிப்பா மகளிருக்கு உண்டான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு தான் அதிகமா தூக்கம் வரும். வறுமை இருந்தாலும் சரி, ஆத்துக்கார் பிரச்சனை, மத்த ஒரு இப்படி மாமனார் மாட்டு பொண்ணு, கூட்டு குடும்பம் அந்த காலத்துல. இப்ப இருக்க மாதிரிலாம் இல்லை. இப்பயும் சில பிரச்சனைகளை அங்கங்க பாக்குறோம் நம்ம. அந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தெளிவு தூக்கத்தை கெடுத்துரும். அதனால தூக்கத்தை தரக்கூடிய, ஆரோக்கியத்தை தரக்கூடிய நாமாவளி. இந்த நாமாவளி நம்ம சொன்னா அந்த அளவுக்கு ராஜாக்கள் அளவுக்கு நமக்கு இல்லைன்னாலும் ஒரு தூக்கம் வரும். நிம்மதியான ஒரு தூக்கம். நிறைய பேருக்கு தூக்கமே வர்றதில்லை. அதே மாதிரி உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சி உருவாகும். அதை நாமாவளியால உண்டு பண்ணணும்னா அனுபவிக்கணும். இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே இருந்தால் அந்த தியானம் அதுல சொல்லியிருக்கு. அந்த தியானப்படி அதுக்கு உண்டான பீஜ மந்திரத்தை சேர்த்து சொல்லும்போது தானா அந்த பலம் வரும். அதெல்லாம் அனுபவத்துல சாத்தியப்படுத்தணும். அப்படி சாத்தியப்படுத்தக்கூடிய அற்புதமான நாமாவளி சொல்லி ஆரோக்கியம் பெறுவோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து.